வணக்கம். கேடி ஒட்டாவா என்ற இந்த சேனலுக்குரிய பதிவினை முதற்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அத்துடன் இப்பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ண, ஷேர் பண்ண, கொமெண்ட் பண்ண மறந்து விடாதீர்கள். இது அன்புடன் உங்கள் கணேஷ். சிவபுராணம். இறந்த வீட்டில் சிவபுராணம் ஏன் படிக்க வேண்டும்? இது ஒரு ஆன்மீக ரகசியம். ஒரு உயிர் இந்த உலகை விட்டு பிரியும் தருணம் அது ஒரு முடிவு அல்ல, ஒரு புதிய பயணத்தின் தொடக்கம். அந்த பயணம் அமைதியாக இருக்க வேண்டுமா? அந்த ஆத்மா முக்தியடைய வேண்டுமா? அதற்கான ஒரு புனித வழி சிவபுராணம் மற்றும் திருவாசக பாராயணம். தில்லை நகரில் நடந்த அதிசயம். பழமையான தில்லை நகரம் சிதம்பரம் நடராசர் கோவில் ஒரு ஆனி மாதம் ஆயிலிய நாள் அங்கு தங்கியிருந்தார் மாணிக்கவாசகர். அவரது பக்தி அளவிட முடியாதது. அவரது வாக்கு இறைவனின் அருள். அந்த நாளில் ஒரு அந்தணர் வடிவில் ஒருவர் வந்தார். திருநீறு பூசி அமைதியாக வந்து கேட்டார், நீங்கள் பாடிய திருவாசகத்தை ஒரு முறை சொல்லுங்கள், நான் அதை ஓலைச்சுவடிகளில் எழுதி கொள்கிறேன் என்றார். மாணிக்கவாசகர் மனம் மகிழ்ந்து திருவாசகத்தின் 51 பதிகங்களையும் 658 பாடல்களையும் சொன்னார். அந்த அந்தணர் ஒவ்வொரு சொல்லையும் எழுதி முடித்தார். இதில் மறைந்த உண்மை என்னவென்றால், எழுதிவிட்டு அந்த ஓலைச்சுவடிகளை நடராஜர் சன்னதியில் வைத்துவிட்டு அவர் மறைந்து விட்டார். மறுநாள் அந்தணர்கள் அதை பார்த்தனர். கடைசி ஓலையில் எழுதப்பட்டிருந்தது, மாணிக்க வாசகர் சொல்ல அழகிய சிற்றம்பலமுடையான் எழுதியது. அதாவது எழுதியவர் வேறு யாருமல்ல, சிவபெருமான் தான். மாணிக்கவாசகர் முத்தி. அந்த அதிசயத்தை கேட்ட அந்தணர்கள் மாணிக்கவாசகரை அழைத்தனர். இதன் பொருள் என்ன என்று கேட்டனர். மாணிக்கவாசகர் சிரித்தார். நடராஜரை காட்டிச் சொன்னார், அனைத்திற்கும் காரணம் இவரே. அடுத்த நொடி ஒரு ஒளி தோன்றியது. அந்த ஒளிக்குள் மாணிக்கவாசகர் சென்றார். அவர் சிவபெருமானோடு இரண்டர கலந்து விட்டார். திருவாசகத்தின் ரகசியம் இதுவாகும். திருவாசகம் ஒரு சாதாரண பாடல் அல்ல, அது ஆன்மாவை உருக்கும் அருள்மொழி. நமசிவாய என தொடங்குகிறது. முதல் 6 வரிகள் வாழ்க, அடுத்து 5 வரிகள் வெல்க, அடுத்து 8 வரிகள் போற்றி. 6, 5, 8 தொகை, மொத்த தொகை 19. சூட்சும அமைப்பு. மொத்தம் 658 பாடல்கள். முத்தி குறிக்கும் வரி. திருவாசகத்தில் ஒரு வரி, மெய்யே உன் பொன்னடிகள் கண்டுன்று வீடுற்றேன். மாணிக்கவாசகர் 32 வயதில் முத்தியடைந்ததை குறிக்கிறது. மனதை உருக்கும் வரி. அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி. இந்த ஒரு வரி படிப்பவரின் உள்ளத்தை உருக்காமல் இருக்காது. இறந்த வீட்டில் ஏன் படிக்க வேண்டும்? ஒரு உயிர் பிரியும் போது மனதில் குழப்பம் இருக்கும், ஆன்மா அலைபாயும். அந்த நேரத்தில் திருவாசகம் அல்லது திருப்புராணம் படித்தால் அந்த ஆத்மாவுக்கு அமைதி கிடைக்கும், பாவங்கள் குறையும், முக்தி பெறும் வாய்ப்பு அதிகரிக்கும். அதனால்தான் இறந்த வீட்டில் சிவபுராணம் படிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஒரு உண்மை சம்பவம். ரமண மகரிஷி திருவண்ணாமலையில் இருந்தபோது அவரது தாயார் இறுதி நிலையில் இருந்தார். அந்த நேரத்தில் அவர் அருகில் அமர்ந்து திருவாசகம் தொடர்ந்து படித்தார். அன்று இரவே அவரது தாயார் அமைதியாக முத்தியடைந்தார். திருவாசகத்தின் பெருமை
புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பறவையாய் பாம்பாகி மனிதராய். இந்த வரிகள் உயிரின் பிறவிச் சுழற்சியை விளக்குகிறது. இறைவனை அடைய எத்தனை பிறவிகள் எடுத்தோம் என்பதை உணர்த்துகிறது. சிவபுராணம் என்பது ஒரு நூல் அல்ல, அது ஒரு வழி, அது ஒரு ஒளி, அது ஒரு முக்தி மார்க்கம். ஒரு உயிர் இந்த உலகை விட்டு செல்லும்போது அதை அமைதியாக வழிநடத்தும் அருள்மொழி திருவாசகமே ஆகும். நன்றி, வணக்கம்.